ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம புது சீரீஸ் ஆரம்பிக்கிறோம். டே 1ல் இருக்கும். 7th சீரீஸ், அதாவது கீழ் உடம்புக்கான அசைவை தெரிஞ்சுக்கிற நாள். அந்த வகையில் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க எக்ஸசைஸ் கொஞ்சம் கஷ்டமானது தான் பிகினர்ஸ்க்கு, ஆனாலும் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு பேர் லஞ்சஸ்ன்னு பேர். ஸோ 6 சீரீஸில் நம்ம சிம்பிள் மூவ்ஸ் கற்றுன்றதால இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எடுத்தவொடனே இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து வார்ம் அப் பண்ணாமல் பண்ணிடாதீங்க, கால் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு டைட்னஸ் இருக்காது. அட்லீஸ்ட் 5 times or 10 times பண்ணுங்கள், இடைவெளி விட்டு. அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், இல்லைனா டைட் ஆகிடும். திருப்பி சொல்கிறேன். ஓகே, நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, டெல் தென் ஸ்டே டியூன்ட். இன்றைக்கி இந்த லஞ்சஸ்லேயே நான் ஃபர்ஸ்ட்டாக ஹாஃப் லஞ்சுன்றதை மட்டும் சொல்லித்தரேன். நாளைக்கு ஃபுல் லஞ்ச் பண்ணலாம். ஹாஃப் லஞ்சுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருந்த இடத்துலையே உள்ளே போயிட்டு மேலே வருவோம், அவ்வளோதான் லஞ்ச். நம்ம காலை மாற்றி ஆல்டர்னேட் லெக்ஸ் பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஹாஃப் லஞ்சில் ஒரு இடத்துல இருந்து லஞ்ச் பண்ணுவோம், மேலே வருவோம், லஞ்ச் பண்ணுவோம், மேலே வருவோம். முடிஞ்சவங்க அடுத்த காலம் இன்றைக்கே பண்ணலாம். பட் ஃபுல் லஞ்ச் ஆல்டர்னேட்டிங்காக இன்றைக்கி பண்ண வேண்டாம். ஓகே, காலை பிரித்து வச்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, காலை க்ளோஸாக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இப்படி வைப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. காலை நல்லா பிரித்து வச்சுட்டு இங்கே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா தடுமாறுவீங்க. ஓகே, பாருங்கள். கையை இடுப்பில் வச்சுக்கோங்க பேலன்ஸ்க்கு. இப்போது இந்த இடத்துலையே கீழே போக பாருங்கள். அப்படியே கீழே போங்க. லைட்டாக டச் பண்ணணும், அப்படியே மேலே வாங்க. ஓகே, இந்த முட்டி பாதத்துக்கு முன்னாடி போகக்கூடாது, சரியா? பாதத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். பாருங்கள், நான் சைடில் பண்ணி காமிப்பேன். டிப் பண்ணிவிட்டு மேலே பிரித்து வச்சுட்டு ஒரு காலை ஃப்ரண்ட்டில் நல்லா எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகும். ஓகே, இப்போது டிப் பண்ணுங்கள். இந்த முட்டி பாருங்கள், பாதத்துக்கு முன்னாடி இப்படி போகாது, பாதத்துக்கு உள்ளே தான் இருக்கும். 90 degrees இருக்கும். ஃபூட்டுக்கும் இந்த முட்டியும் பாதம் எப்படி இருக்குன்னா, கால் இப்படி இருக்கணும் 90 degrees. இப்படி போயிடாதீங்க, இப்படி வரக்கூடாது, பாதத்துக்கு முன்னாடி வரக்கூடாது, பாதத்துக்கு உள்ளே இருக்கணும். திருப்பி சொல்கிறேன். ஓகே, இப்போ இடுப்பில் கை வச்சுட்டு எழுந்துருங்க. ஓகே, டிப் அப், டிப் அப், டிப் அப். நல்லா செஸ்ட்டெல்லாம் ப்ராடாக வச்சுக்கோங்க. பயத்தை இழுத்து பிடிச்சிக்கோங்க. இடுப்பில் கை வச்சுக்கோங்க. காலை பிரித்து வச்சு பண்ணும்போது தான் பேலன்ஸ் கிடைக்கும். சேர்த்து வச்சு காலை ஃப்ரண்ட்டில் வச்சிங்கன்னா இப்படின்னு ஆடுவீங்க. ஓகே, டிப் அப். இப்போ இந்த கால் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் லெக்கை நான் முன்னாடி வச்சுக்கிறேன். நல்லா பிரித்து வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் ஃப்ரண்ட்டில் கொண்டு போக முடியுமோ போங்க. ஓகே, இப்போ அப்படியே கீழே பாருங்கள், எழுந்து. ஓகே, இது பண்ணும்போது இந்த முட்டி பாதத்துக்கு முன்னாடி போகாது, எழுந்து. ஓகே, 3 மேலே வாங்க. டிப் அப், டிப் அப், டிப் அப். ஓகே, அவ்வளோதான். 5 தடவை ஒரு பக்கம் பண்ணுங்கள். அதுக்கு மேலே தயவுசெய்து பண்ணாதீங்க, கால் ரொம்ப டைட் ஆகிடும். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் கற்றுக்கலாமா? என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ஃபுல் காலை பிரிக்கிறோம், கீழே இறக்குறோம், ஏற்றுறோம். நமக்கு வெயிட்டுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ்னு பேர் இதுக்கு. அதாவது மசில்ஸை ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் க்ளூஸ், பேக் மசில்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸ்ட்ரென்த்தை கூட்டுறதால ஃபேட்டும் கட்டாயம் இறங்கும். ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா 5, 10, மேக்ஸிமம் 15 பண்ணுங்கள். ஓகே, இதை நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு அடுத்த ஃபுல் லஞ்சோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.